பேருதவியாக இருக்கும். காலதாமதம் ஆகிட்டு இருக்கிறதுனால அதிகமாக பேசாமல் இடையில எப்பயாச்சும் பேசுவேன் நான். ஆமாம், அதனால் அதிகமாக பேசாமல் வந்திருக்கிற விருந்தினர்களிடத்தில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி நான் அவருடைய கரத்திலே கொடுக்க போகிறேன். நம்ம மத்தியில் அருமையான தேவதாசர்கள் வந்து விட்டார்கள். குறிப்பாக பாஸ்டர் ஜேம்ஸ் பிலிப் அவர்கள் எவாஞ்சலிசம் ஊழியத்தை செய்தவர்கள், மாரநாதா திருச்சபையை சார்ந்தவர்கள். தொடர்ச்சியாக நம்முடைய சபையிலே தொடர்ச்சியாக அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் பாஸ்டர் மாதிரியே தெரியுறதில்ல நமக்கு. ஆமாம், ரொம்ப ஒரு சகோதரன் மாதிரி, ஏதோ நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி என்ன ஆயிட்டாங்க. அதனால அவங்கள நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து இங்கே பழைய முகம்தான் அவங்க இப்போ நமக்கு. ஆனாலும் அவர் எப்பொழுதும் புதுமுகமாகவே இருக்கிறார் ஒரு சிலருக்கு. பிரைஸ் காட். எனவே அவர்கள் இந்த நாளிலே வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாம் மகிமைப்பட கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம அவர்களை வரவேற்கிறோம். பிரைஸ் அடையா இயேசு கிறிஸ்துவின் பழைய சார்பில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அதுபோல் பாஸ்டர் பிஜு அவர்களை நான் முகமறியாது இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபை, தலைமை போதகர் பாஸ்டர் கைவிலியன் டேவிட்ட கேட்டேன் நான், இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு உணர்வை தருகிறார், ஆண்டவருடைய வருகையை குறித்து பேச சொல்லி, அப்படிப்பட்ட பாசஸ் நமக்கு வேணும்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா பேசுவாங்க, அவங்களுக்கு டைம் இருந்தால் அவங்க வருவாங்க, நான் பேசிட்டு சொல்கிறேன். நாங்கள் தேவனுடைய சித்தம் இன்றைக்கு பாஸ்டர் பிஜு அவர்கள் நம்மோடு கூட இருப்பது. பிரைஸ் காட். சர்ச் ஆஃப் காட்ல திருப்பூர் பகுதியில் கர்த்தருடைய கனமுள்ள ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் வரவேற்கிறோம். பிரைஸ் காட். ஆமாம், அவருடைய பேரை பார்த்த உடனே ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, அவர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். அவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வந்து சவுதி அந்த பகுதியில் அரபு கண்ட்ரியில் அவரை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலேயே தேவன் அழைத்து வருகிற ஒவ்வொரு தேவதாசர்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வைக்கு மேன்மையானதை செய்யும்படிக்கு தேவனே திட்டம் பண்ணி அழைத்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பண்ணுற பிளான் சின்னது, அவர் பண்ணுறதான் பெருசு. அதனால் வந்திருக்கிற தேவனுடைய தாசர்கள் இந்த 3 நாள் நம்மளோடு இருந்து தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற போகிறார்கள். எனவே அவர்கள் கையில் டைம் போன உடனே நீங்கள் முழு கவனத்தோடு அதை என்ன செய்யணும், கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 தலைப்புகள். முதலாவது கிருபை. கிருபையை குறித்து இன்றைக்கு நிறைய காரியங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். கிருபையினால விதவிதமாக பேசுகிறாங்க இல்லையா? ஆனால் கிருபைன்னா என்ன, ஏன் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட தலைப்பின் கீழே பேசும்படிக்கு இப்பொழுதும் அருமையான பாஸ்டர் ஜேம்ஸ் பிலிப் ஐயா அவர்களை நான் இன்முகத்தோடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கரங்களை தட்டி உற்சாகமாக அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையில் உங்கள் மத்தியில் நிற்க கர்த்தர் எனக்கும் கிருபை பாராட்டினார். என் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான பாஸ்டர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை